வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுனில்குமார் பேசுகிறேன், மருத்துவ உளவியல் நிபுணர். இன்றைக்கி நம்ம ரயில் பயணங்கள்லையோ இல்லை பஸ்லேயோ போகும்போது ரொம்ப காமனாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற ஒரு விஷயம் குழந்தைங்க செல்ஃபோனில் விளையாடிட்டு இருக்கிறது. அவங்க அந்த குழந்தை நடக்கக்கூட ஆரம்பிச்சிருக்காது, ஆனால் செல்ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ண தெரியுது. அந்த குழந்தைக்கு எங்கே போகணும், தன்னோடக்கு வேண்டிய அந்த ரைம்ஸோ இல்லை விளையாட்டோ எங்கே இருக்குன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ ஏர்லியராக நம்ம அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் கெடுதி நிறையவே இருக்குது. ஏர்லியாக ஏன்னா குழந்தைங்களுடைய அந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த மூளை டில் 18 வயசு வரைக்கும் அது வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது. அப்போ இந்த யங் பீரியடில் செல்ஃபோன்ஸ் என்ன பிரச்சனையை கிளப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே செல்ஃபோன்ஸில் நிறைய லைட் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய சவுண்ட் இருக்குது, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்களுக்குள்ளே அது போகும்போது மூளை ஈஸியாக தூண்டப்பட்டோம். அப்போது அங்கே தூண்டப்படும்போது எப்போவுமே ஒரு ஹை ஸ்டிமுலேஷன் மூளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஹை ஸ்டிமுலேஷன் அந்த சின்ன வயசுலேயே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தைங்கள் லோ ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டீஸ் பெருசாக அவங்களுக்கு ஒரு இது கொடுக்காது. ஸோ நம்ம பாட்டி கதை சொல்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நம்ம அதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருப்போம், எப்போ கதை கேட்கலான்ட்டு ஆர்வமாக இருப்போம். அந்த பாட்டி கதை சொல்லும்போது அதை காதில் உள்வாங்கி ஒரு கற்பனையை நம்ம உருவாக்கி சில விஷயங்களை நம்ம அந்த ஒரு கதையோடு நம்ம பயணிப்போம். அந்த கதையில் நிறைய நல்ல விஷயங்கள், நீதி விஷயங்கள், அப்புறம் ஒரு உரையாடல்கள், அங்கே நேருக்கு நேர் நம்ம ஒரு ஒரு மனித உறவோட ஒரு விஷயங்களெல்லாம் அங்கே புகட்டப்பட்டுறதை நம்ம பார்க்கலாம். வேறஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எல்லாமே இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்ஸ் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி இருக்காது. அதனாலேயே நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸோட புழங்குற குழந்தைங்க அதிகமாக மனித உறவுகளை விரும்பாமல் தனிமைப்பட்டு தனியாக அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு உலகத்துக்குள்ளே வாழ்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன்ஸோட உறவாடுற குழந்தைங்க சமூக உறவுகளில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. சமூக உறவுகள் பின்தங்கும்போது அந்த சமூகத்துக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிற சில விஷயங்கள் இருக்கும். எப்படி வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்கறது, எப்படி நம்ம நம்மளுடைய விஷயங்களை சாதிச்சுக்கிறது, சமூகத்திலேருந்து பல கற்றல்கள் அங்கே நடக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அங்கே கட் ஆஃப் ஆகிடுறதுக்கான வாய்ப்பு இங்கே அதிகம். மோரோவர் இது அடிக்ஷனை ஏற்படுத்தும். ஸ்மார்ட் ஃபோனோடைய டிசைன், ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸோட முக்கியமான ஒரு டிசைனோட ஒரு மேஜர் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அடிக்ட் ஆகிடணும். அப்போ அடிக்ட் ஆக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதனத்தை நம்ம ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் அந்த குழந்தைங்ககிட்ட கையில் கொடுக்கும்போது அது மூளையில் சில நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்துது. அதாவது அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளும் மூளையில் இருக்கிற சில ரசாயனங்களை கூடுதலாக சுரக்க வைக்குதுன்றது பல ஆராய்ச்சிகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதாவது டோபாமைன் ரஷ்ன்னு சொல்லுவோம். அந்த டோபாமைன் ரஷ்ஷனை ஒவ்வொரு ரீல்ஸ் நம்மளுக்குள்ளே அதை தூண்டும். ஒரு ரீல்ஸில் திடீர்னு ஒரு பொரிச்ச மீனை பார்க்கும்போது நம்மளை அது ஒரு ஆர்வத்தை தூண்டும். திடீர்னு ஒரு டெஸ்டினேஷன் வீடியோ காமிக்கும்போது அதை ஒரு ஆர்வத்தை தூண்டும். நம்மளுக்கு ஒரு திடீர்னு ஒரு காமெடி கலந்த ஒரு 30 செகண்டில் வரும்போது அது மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் நம்மளுடைய மூளையை தூண்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது சிறு குழந்தைங்க கையில் போகும்போது அது அடிக்ஷனோட ப்ராசஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ அடிக்ஷனோட ப்ராசஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு போகும்போது நார்மலாக அவங்களுக்குள்ளே நடக்க வேண்டிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே சீஸ் ஆகிடுது. அதெல்லாம் பெரிய ஆபத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். பெரும்பாலான மனநோய்கள் இனிமே வருங்காலத்தில் வருதுன்னா அது ஸ்மார்ட் ஃபோனோடைய ஒரு இன்வால்மெண்ட்னால கண்டிப்பாக வருன்றதில் எந்த மாற்று கருத்தும் இங்கே இல்லை.